நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நீங்களும் வாங்க, கம்மி விலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழ். ஆக்சுவலாக படம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. வினோத்துக்காக தான் வந்தேன். நண்பர் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நிறைய படம் ஃபுல்லாக காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். த பாய்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்கும், நம்மளாம் பேச்சுலர் லைஃப்பில் எப்படி வாழ்ந்துருக்கோம் அப்படின்றது, அதை தாண்டி காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லா இடத்துலையுமே. சூப்பர் படம். தேட்டருக்கு வந்தது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் படத்தை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் படத்துக்கு. இந்த மாதிரி படங்களும் நிறையா ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி படங்கள் நிறையா நான் வெளியில் வரல, ஆனால் பட் இந்த படத்தை பார்த்தேன், சூப்பராக இருக்குது. எனக்கு த பாய்ஸ் வேறு லெவலு. வினோத் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருமே டைலாக்ஸ்லாம் இப்போது ரீசெண்டாக வர அந்த நம்ம சின்ன இன்ஸ்டாகிராமில் பார்த்து சிரிக்கிற விஷயம் எல்லாமே அதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருக்காங்க, அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக காமெடியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் யோகி பேசுகிறேன். இன்றைக்கி த பாய்ஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா என்னோடய நண்பன் வினோத் அவர்கள் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குற ட்ரெய்லர் பார்க்கும்போது இது பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருந்தாலும், அட் த எண்ட் ஆஃப் த மூவி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப கலகலப்பாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லாருமே அவங்களோட பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை ஒரு கிரேட் சக்ஸஸாக மாற்றுறது நம்மள மாதிரி ஆடியன்ஸுடைய கடமை. ஸோ எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித். சந்தோஷ் ஜெயக்குமார் அவர்கள் இயக்கத்தில் த பாய்ஸ் அப்படிங்கிற படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் நானும் ஒரு சின்ன செய்தி வாசிப்பாளராக வாழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். நல்லாயிருக்கு படம். இந்த படத்தில் 5 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில படங்களில் சில பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சில பேர் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இருட்டாளர் முரட்டு கொடுத்து அந்த ஜானரில் இல்லாமல் இந்த படம் வேறு மாதிரி இருக்கும். 18+ தான், பட் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்களுக்கு அப்ளாஸ் வாங்கியிருக்காங்க. வினோத்லாம் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. படம் ஓவராலாக யங்ஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். இப்போ நான் பேச்சுலர்ஸ்க்கான ஒரு செம்ம ட்ரீட்னே சொல்லலாம். மெயினாக யூத் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணலாம். மெயினாக எல்லாருமே கேங்காக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டச். லாக்டவுனை பேஸ் பண்ணி நடக்கிற கதை, அதனால் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஸோ எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்கள் அது எல்லாமே இது படமாக ஒரு ரொம்ப சூப்பராக ஹாரராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமேட்டிக்காக சூப்பராக எடுத்துருக்காரு. ஸோ சந்தோஷ் அவர் கலக்கிட்டார். ஸோ டைரக்ஷனும் சரி, ஆக்ஷனும் சரி, அண்ட் எல்லாத்துலேயும் கலக்கிட்டாங்க. அண்ட் ஹோல் டீமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சூப்பரான என்டர்டைன்மெண்ட். கண்டிப்பாக தேட்டரில் வாட்ச் பண்ணணும். தேங்க்யூ. ஹாய். படம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. படம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். இந்த படம் ரொம்ப காமெடியாக, செம்ம காமெடியாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு வினோத் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேரக்டருமே ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் 100% கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு தான். இந்த படம் நல்லா போகும். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. யங்ஸ்டர்ஸ்க்கான செம்ம ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் வாருங்க, எல்லோரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் அவ்வளோ காமெடியாக ஜாலியாக நம்ம கேபிஐ டீமாக இருக்கும். மற்ற ஆர்டிஸ்டாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ட்ரீட்டு. இந்த படம் என்டையர் யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக இருக்குது. சூப்பர். ஆல் த பெஸ்ட் டீமோட டீம் எல்லாருக்கும், டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா த பாய்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் த பாய்ஸ் தான் வேறு லெவலில் படம் வந்திருக்கு. எல்லாருமே நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா அது டபுள் மீனிங்கில் இருக்குது, படம் ஃபேமிலியாக போய் பார்க்க முடியாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஃபேமிலியாகவே பார்க்கலாம். அந்தளவுக்கு தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் அண்ணா பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரும் நடிச்சிருக்காரு ஹீரோவாக. இந்த கேங்கில் ஒரு 5 பேர்: வினோத், தன்ராஜ், யுவராஜ், அப்புறம் சாரா அண்ணன் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல.
செம்மையாக இருக்குது. படத்தை வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ தி பாய்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. சந்தோஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சரோட பர்சன். பட் ஆனால் வந்துட்டு அண்ட் எந்த ஒரு இதுவுமே குறையில படத்தில். டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இதில் ஒரு ஃபீமேலே இல்லாத ஒரு படத்தில் இவ்வளோ சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் காமிச்சது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் இதில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை. 5 பாய்ஸுமே ரொம்ப சூப்பராக கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ எப்பா என்ன படம்பா இது, த பாய்ஸ் வேற லெவலில் இருக்குதுப்பா. நான் தெரியாமல் இந்த படத்துக்கு வந்துட்டு ஏதோ சும்மா கூப்பிட்டாங்கன்ட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒரு பாப்கார்னும் பெப்சியும். அதை சிரிச்சே கீழே கொட்டி போச்சுப்பா. அந்த அளவுக்கு இருந்தது படம். வேற லெவலு. நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் பேயின்றது இந்த படத்தில் காட்டிக்கிறாங்கப்பா. நம்ம கூட இருந்தே குயின்ன்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. இந்த பேயும் படமும் பாய்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாரும் மறக்காமல் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஐயோ மைக்கு ஓட்டுத. ஆஹா, உண்மையிலே சூப்பராக இருக்குது. மறக்காமல் வந்து பாருங்கள். யாரை பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குதுங்க இந்த படத்தை பார்த்துட்டு. அந்த அளவு இருக்குது. இந்த பாய்ஸ் உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கொரோனா டைமில் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை இந்த படத்தில் காட்டிருக்காங்க. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. பாய்ஸ் எல்லாம் பேச்சுலர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக பார்க்கலாம். அது பாய்ஸ் மட்டும் பார்க்க தேவையில்ல, கேர்ள்ஸும் பார்க்கலாம். இந்த பாப்பா பண்ணியிருக்கிற கேரக்டர் தெரியுமா? அந்த இருமா நீ வேற சொல்லுமா. வேற படம் எப்படிமா இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது? எப்படின்னா சொல்லி. நீங்க நடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா, வெரி குட். நான் சொல்ல இவங்க பேயே இவங்க தான். யார் நடிச்சாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. உங்களே வேற லெவல். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. பாய்ஸ் பாருங்க.